அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. அவரைக்காய் சாம்பார்லாம் செய்தியான்னு கேட்காதீங்க. இது ஈஸியான முறையில் அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு சாம்பார் பொடியை நான் பயன்படுத்த மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா, கடுகு உளுத்தம் பருப்பு. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே முழுசாக போட்டுருவேன். இது நல்லா எனக்கு எல்லா பொருளும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், வதக்குவேன். பொன்னிறமாக வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுவேன். கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அவ்வளோதான் இருக்குது தேவையான பொருள். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. யார் யாருக்கெல்லாம் அவரைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவரைக்காய் சாம்பார்லாம் பிடிக்காது. நான் சாம்பார் மட்டும்தான் ஊற்றிப்பேன். அவரைக்காயை எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருவேன். இன்னும் எங்கள் பாப்பா சாப்பிட்டு பழகலை, அதனால் வெறும் சாம்பார் மட்டும்தான் ஊற்றுவேன். இதுக்கு வேறு எந்த தூளுமே பயன்படுத்த மாட்டேன். இது ரொம்ப ஈஸியாக கடகடன்னு நீங்கள் செஞ்சிடலாம். பருப்பில் பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் போட்டு நான் பாயில் பண்ணிடுவேன். ஒன்றாவே பாயில் பண்ணி வச்சுருவேன், பருப்பு, தக்காளியும் பச்சை மிளகாயும். இதை செஞ்சுட்டு அப்படியே அதை தூக்கி கொட்டிடுவேன். புளி தண்ணி, அவ்வளோதான். நமக்கு சுலபமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே முடியும். நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றிடாதீங்க. நீங்கள் என்ன காய் போடுறீங்களோ அதை இதோட போட்டுருங்க. காயை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்குங்க. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு முன்னாடி அப்படிலாம் செய்ய மாட்டேன், தெரியாது. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி காயை எண்ணெயில் வதக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு எந்த சாம்பார் வச்சாலும் சரி, நீங்கள் எந்த காய் போட்டாலும் சரி, ஒரு தடவை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. முடிஞ்சிடுச்சா? இது கொதிக்கும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற சாதாரண மிளகாத்தூள் தான். சாதாரண மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இது 3 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே கிடையாது. இதோட 3 தூள் மட்டும் போடுறேன் பாருங்க. மிளகாத்தூள் என்றைக்குமே நான் கம்மியாக தான் போடுவேன். இது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கூட ஜாஸ்தி போடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போடுமோ போட்டுப்பேன். சாம்பார் நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க, இல்லை அப்போ தான் குழந்தைங்களாம் சாப்பிட முடியும், அதுக்கு தான் சொல்கிறேன். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் வேகட்டும். காய் வேகணும். காய் வேகாமல் பருப்பை தூக்கி கொட்டிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். காய் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை தூக்கி கொட்டிடலாம். இங்கே பார்த்தீங்களா, பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா புளி தண்ணி. இதிலே சேர்த்து காய் வெந்தோன்னா அப்படியே எடுத்து நான் கொட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியெல்லாம் செய்ய மாட்டேன். இங்கே பாருங்கள், புளி தண்ணி தேவையான அளவு. ஏன்னா ரசம் வைக்கிறதுக்கு புளி ஒன்றாவே கரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் புளி தண்ணி போதும் சாம்பாருக்கெலாம். ஏன்னா தக்காளிலாம் இருக்குல்ல, அவ்வளோதான். புளி தண்ணி, அப்புறம் உப்பு. அவ்வளோதான் உப்பு. அப்புறம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு கொத்தமல்லி தழை. இதை எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தூக்கி நான் அப்படியே கொட்டிடுவேன். அப்போ நமக்கு சாம்பார் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சு. இல்லை, வேலை ஈஸி ஆயிடுச்சா? டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு பாத்திரம் வளர்க்குற நேரத்தில் நம்ம முதல்ல இந்த பருப்பை அவிச்சு வச்சுருவோம். அப்புறம் டக்குன்னு நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ஈஸி இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு செஞ்சு பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் சாம்பார்னால் இப்படி தான் வைப்பேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அவரைக்காய் சாம்பார் நான் வச்சு முடிச்சிட்டேன். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள்.
காயை வந்து என்றைக்கும் வதக்கிட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டின் அவரைக்காய் சாம்பார்.